வெல்கம் டு நார்மல் மேன் தாட்ஸ் யூடியூப் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. த லாஸ்ட் சைல்டு அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் ஸ்டோரி. இதை யார் எழுதுனான்னா முல்க்ராஜ் ஆனந்த். இவர் ஒரு இந்தியன் ரைட்டர் தான். இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு சொன்னால் 12 டிசம்பர் 1905 பிறந்திருக்காரு. 28 செப்டம்பர் 2004 இறந்திருக்காரு. சாகித்ய அகாடமி அவார்ட், பத்மபூஷன் அவார்ட்லாம் இவர் வாங்கியிருக்காங்க. இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலி, அன்டச்சபிள்லாம் இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ். ஸோ த லாஸ்ட் சைல்டு அப்படிங்கிற ஸ்டோரி யாரை பற்றினது அப்படின்னு சொன்னால் ஒரு குட்டி பையனை பற்றினது. அந்த பையன், அவங்க அம்மா அப்பா எல்லாருமே சிட்டியில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களோட வில்லேஜில் ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போது அது ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவலில் அட்டன் பண்ணுறதுக்காக அந்த பையனோட அம்மா அப்பா எல்லாருமே ஊருக்கு வருவாங்க. அந்த பையன் சிட்டிலே வளர்ந்த பையன் அப்படிங்கிறதுனால அவன் வில்லேஜை பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவான். அதுவும் இல்லாமல் அங்கே வில்லேஜ் ஃபேரும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறையா ஷாப்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, நிறைய கடைலாம் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த பையன் இந்த ஊருக்குள்ளே என்டர் ஆனதும் ஒரு டாய் ஷாப் பார்ப்பான். அந்த டாய் ஷாப்பில் இவன் ஒரு டாய் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிப்பான். அப்போ அவங்க அப்பா கோவமாக ஒரு லுக் அந்த பையனை பார்த்து விடுவார். ஸோ அதிலே அந்த பையனுக்கு தெரிஞ்சிடும் அப்பா வாங்கி தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ இதை அவங்க அம்மா நோட்டீஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்கி இந்த பையனை டைவெர்ட் பண்ணுறதுக்காக, அங்கே பாரு அது இவ்வளோ அழகாக இருக்கும் பாரு, இது இவ்வளோ அழகாக இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதை காட்டி அவனை டைவெர்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த பையன் தெரிஞ்சிடும், ஐயோ நம்ம அப்பா நமக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட அம்மாவும் அந்த பையனோட அம்மாவும் அப்பாவும் அங்கே ஒரு பெரிய பேனியன் ட்ரீ இருக்கும், அதுக்கு கீழே இருந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்போ இந்த பையன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாக்கி பக்கத்தில் ஒரு கடுகு தோட்டம் இருக்கும். அந்த கடுகு தோட்டத்துக்குள்ளே போவான். அங்கே நிறைய எல்லோ கலர் ஃப்ளார்ஸ் இருக்கும். அப்போ அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் பார்த்து இந்த பையன் ரொம்ப எக்ஸைட் ஆகி உள்ளே போவான். உள்ளே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அங்கே நிறைய பட்டர்ஃப்ளைஸ், ட்ராகன் ஃப்ளைஸ்லாம் பறக்கும். ஸோ அதெல்லாம் கேட்ச் பண்ண இந்த பையன் ட்ரை பண்ணுவான். ஸோ அப்படியே விளையாடிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கி இவன் அவங்க அம்மா அப்பாட்ட போவான். அவங்க ஒரு அந்த வில்லேஜ் ஃபேர்க்குள்ளே என்டர் ஆவாங்க. அங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு என்டர் ஆனதும் அங்கே ஒரு ஸ்வீட் ஸ்டால் பார்ப்பான். அப்போ ஸ்வீட் ஸ்டால் பார்க்கும்போது என்னாகும் அப்படின்னு சொன்னாக்கி அங்கே இந்த பையனுக்கு என்னது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாக்கி ஒரு பர்ஃபி ரொம்ப பிடிக்கும். அப்போது அவங்க அப்பா வாங்கி தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை பார்த்துட்டு அப்படியே நிற்பான். அப்புறம் ரெண்டாவது ஒரு ஃப்ளவர் ஷாப் இருக்கும். அப்போ அந்த ஃப்ளவர் ஷாப்புக்குள்ளே போவான். ஃப்ளவர் ஷாப்புக்குள்ளே போகும்போது அங்கே கார்லண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆனால் அவங்க அப்பா அதுவும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பலூன்ஸ், நிறைய கலர் பலூன்ஸ்லாம் பார்ப்பான். அப்போ அவன் இந்த பையன் ஒவ்வொரு ஷாப்பையும் பார்த்துட்டு எக்ஸைட் ஆகி அப்படியே நின்றுட்டே இருப்பான். அப்போ அவங்க அம்மா அப்பா இந்த பையனை வார்ன் பண்ணுவாங்க, நீ நிறைய க்ரௌடாக இருக்குது, ஸோ தொலைஞ்சிருவா, தொலையாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கி நீ அம்மா அப்பா கூட வரணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பையன் ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி ஸ்டாப் ஆகியே நின்றுட்டு இருப்பான். அப்போ அங்கே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஒரு பாம்பாட்டியை பார்ப்பான். அந்த பாம்பாட்டி என்ன பண்ணுவான்னா ஒரு ஸ்னேக்கை வச்சு டான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பான். ஃப்ளூட் வச்சு அந்த ஸ்னேக் வச்சு டான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ அவன் அதை பார்த்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் எங்கே போவான் அப்படின்னு சொன்னாக்கி ஒரு ரவுண்ட் அபவுட் பார்ப்பான். ஒரு ராட்டினம், பெரிய ராட்டினம் பார்ப்பான். அதை பார்த்த உடனே இவனுக்கு நம்ம அம்மா அப்பா என்ன சொன்னாலும் சரி தான், நம்ம கண்டிப்பாக இந்த ராட்டினத்தில் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியாக அப்படியே இருப்பான். இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா விட மாட்டாங்க, இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவன் இந்த ராட்டினத்தை ரொம்ப ஏக்கத்தோடு அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான். சரி இவ்வளோ அழகாக இருக்குது, இதில் நம்ம ஒரு ரவுண்டு போனால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி திரும்பி பார்ப்பான். க்ரௌடில் அவங்க அம்மா அப்பாவை இவன் தொலைச்சிருவான். தொலைச்சோடனே இவனுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது, அங்கே இங்கன்ட்டு ஓடிக்கிட்டே இருப்பான். அப்போ ஓடிட்டே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னு சொன்னாக்கி இவன் லாஸ்ட் வரை அவங்க அம்மா அப்பாவை கண்டுபிடிக்கவே மாட்டான். அப்போது அவனோட ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிரும், ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிரும். அவன் எனக்கு அம்மா வேணும் அப்பா வேணும் அது மட்டும் தான் அவனோட மைண்டில் இருக்கும். அப்போ அங்கே ஒரு டெம்பிள் இருக்கும். அந்த டெம்பிளை சுற்றி நிறைய க்ரௌட் இருப்பாங்க. அப்போ இவன் நினச்சிடுவான் அந்த க்ரௌடில் தான் நம்ம அம்மா அப்பா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஓடுவான். ஓடும்போது அந்த க்ரௌடில் இவன் கீழே விழுந்துருவான். விழுந்த உடனே அம்மா அப்பான்னு அழுதுகிட்டே இருப்பான். யாருமே அந்த பையனை தூக்க மாட்டாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் இதை நோட்டீஸ் பண்ணிட்டு அந்த பையனை தூக்கி விடுவார். தூக்கி விட்ட உடனே இந்த பையன் அழுதுகிட்டே இருந்தோடனே அவர் எப்படியாவது கன்சோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த பையனை தூக்கிட்டு போய் பர்ஃபிலாம் வாங்கி கொடுப்பாரு. அந்த பையன் எதுவும் வேண்டாம், எனக்கு எங்கள் அம்மா அப்பா தான் வேணும்னு சொல்லுவான். அப்புறம் ஃப்ளவர் ஷாப்புக்கு கூப்பிட்டு போவார். அந்த கலர் பலூன்ஸ்லாம் வாங்கி கொடுப்பாரு. அவன் எதுவுமே வேண்டாம், எனக்கு எங்கள் அம்மா அப்பா தான் வேணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பான். அப்போது லாஸ்ட்டில் அவன் அவனோட அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சானா கண்டுபிடிக்கலையாங்கிறத முல்க்ராஜ் ஆனந்த் ரீடர்ஸ் கையிலே கொடுத்துட்டாரு.
இதுலேருந்து அவர் வந்து எதை பற்றி எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னாக்க ஒரு சின்ன பையனோட சைக்காலஜி. ஃபஸ்ட்டு அவனுக்கு வந்து அந்த டாய் ஷாப்பு, ஸ்வீட் ஸ்டால் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஆனால் ஒன்ஸ் அவன் அவங்க அம்மா அப்பாவை தொலைச்சதுக்கப்புறம் மறுபடியும் அவனுக்கு அது எல்லாமே கிடைக்குது. ஆனால் இப்போ அவனுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா தான் வேணும்ன்ட்டு அதுதான். ஸோ எல்லா சின்ன பிள்ளைங்களோட சைக்காலஜியும் இப்படி தான் இருக்கும். அதை வச்சு தான் அவர் எழுதியிருக்காரு. ஸோ இதுதான் த லாஸ்ட் சைல்டு ஷார்ட் ஸ்டோரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.